ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். இங்க பவர் கட், அதால நான் வீடியோ ஒன் பண்ணல. நான் பேசுறது எல்லாம் கிளியரா கேக்குதா? எல்லாருக்கும் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓ சார். கிளியரா? ஓகே ரைட்டா. அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. நேற்றைய கிளாஸ்ல நம்ம இந்த உற்பத்தி செயல்முறைய நீண்ட கால உற்பத்தி செயல்முறை, குறுகிய கால உற்பத்தி செயல்முறைன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுல வந்து இந்த குறுகிய கால உற்பத்தி செயல்முறை பார்த்தா நம்ம இதுல பாக்குறோம். ரைட். அப்ப இந்த குறுகிய கால உற்பத்தி செயல்முறை, நீண்ட கால உற்பத்தி செயல்முறை அடிப்படையாக வச்சு நம்ம உற்பத்தி காரணிகளை ரெண்டா பிரிச்சோம். என்னென்ன காரணிகளா பிரிச்சோம்? என்னென்ன காரணிகளை நான் பிரிச்சோம்? மாறும் காரணிகள், மற்றது என்ன? நிலையான காரணிகள்னு சொல்லி பிரிச்சோம். அப்ப இதுல மாறும் காரணிங்கிறது என்ன? மாறும் காரணிங்கிறது என்ன? மாறும் காரணிங்கிறது என்ன? நேத்தான பார்த்தோம். மாறும் காரணின்றது என்ன சொல்லுங்க. நேத்தான பார்த்தோம். நம்ம நேத்து படிச்சா இல்லையா அது? ஒரு உற்பத்தி செயல்முறையை மேற்கொள்ளும் போதோ உடனடி தீர்மானங்கள் மூலம் மாற்றத்தக்க காரணிகள். ரைட். அதாவது நான் நேத்து சொன்னோம்னா, இப்ப நம்ம நீங்க இப்போ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒரு ஓனரா இருக்கீங்கன்னு சொன்னா, நாளைக்கு போய் ஒரு சில காரணிகளை நமக்கு என்ன செய்யக்கூடியதா இருக்கும், மாற்றக்கூடியதாக இருந்தால் அந்த காரணிகள் மாறும் காரணிகள். ஒரு நாளைக்கு உடனடியாக நம்மளால மாற்ற இயலான்னு சொன்னா அது நிலையான காரணிகள். ஓவா இல்லையா? எஸ். அப்ப இந்த குறுகிய கால உற்பத்தி செயல்முறையில இந்த மாறும் காரணிகள், நிலையான காரணிகள் இப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. அப்ப மாறும் காரணிகள் தான் இந்த குறுகிய கால உற்பத்தி செயல்முறையில மாற்றம் அடையும். ஆனா நிலையான காரணிகள் மாற்றம் அடையாது. ஆனா நீண்ட கால உற்பத்தி செயல்முறையில வந்து நம்ம மாறும் காரணிகளை மாற்றலாம், நிலையான காரணிகளை மாற்றலாம். ஆனா நமக்கு அது தேவையில்லை. ஓகே. இப்ப இந்த மாறும் காரணிகள் என்று சொல்ற நேரம் உடனடி தீர்மானங்கள் மூலமாக மாற்றக்கூடியது. நிலையான காரணிகள் என்று சொல்ற நேரம் உடனடி தீர்மானங்கள் மூலமாக மாற்ற முடியாதது. சரியோ? இதுக்கான உதாரணங்கள் எல்லாம் கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா? ஓகே, நம்ம எழுதிட்டு வருவோம். மாறும் காரணிகளுக்கு எழுதி கொள்ளுங்க. மாறும் காரணிகளுக்கு எழுதி கொள்ளுங்க. உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படுகின்ற போது, உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது, உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் உற்பத்தி செயல்முறை ஒன்று மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் குறுகிய காலத்துக்குள் மாற்றத்தக்க காரணிகளே குறுகிய காலத்துக்குள் மாற்றத்தக்க காரணிகளே குறுகிய காலத்துக்குள் மாற்றத்தக்க காரணிகளே நிலையான காரணிகள் எனப்படும். உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் குறுகிய காலத்துக்குள் மாற்றத்தக்க காரணிகளே மாறும் காரணிகள் எனப்படும். மாறும் காரணிகள் எனப்படும். மாறும் காரணிகள் எனப்படும். மாறும் காரணிகள் எனப்படும். உதாரணம் எழுதி கொள்ளுங்க. மாறும் காரணிகளுக்கு உதாரணம் கீழே எழுதி கொள்ளுங்க. உழைப்பு 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 பசலை பசலை விவசாய இரசாயனங்கள். விவசாய இரசாயனங்கள். அப்ப அந்த விவசாய இரசாயனங்கள் என்று சொல்ற நேரம் அந்த பீடி நாசினி அதே மாதிரி இரசாயன பசதி எல்லாம் சேர்த்தா நம்ம விவசாய ரசாயனம்னு சொல்றேன். சோ விவசாய ரசாயனங்கள்.
ரைட். அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் மாறும் காரணிகள் என்ன. ரைட். அடுத்தது வந்துட்டு நிலையான காரணிகள். நிலையான காரணிகளுக்கு எழுதிக்கொள்ளுங்க. உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் உடனடி தீர்மானங்கள் மூலம் உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் உற்பத்தி செயல்முறை மேற்கொள்ளப்படும் போது உடனடி தீர்மானங்கள் மூலம் குறுகிய காலத்துக்குள் மாற்ற முடியாத காரணிகளே குறுகிய காலத்துள் மாற்ற முடியாத காரணிகளே குறுகிய காலத்துள் மாற்ற முடியாத காரணிகளே நிலையான காரணிகள் எனப்படும். நிலையான காரணிகள் எனப்படும். நிலையான காரணிகள் எனப்படும். நிலையான காரணிகள் எனப்படும். ரைட். ஆனா இந்த நிலையான காரணிகளை மாற்றவே முடியாது. அப்படியா? அப்படி சொல்லலாமா? நிலையான காரணிகளை மாற்றவே முடியாது அப்படி சொல்லலாமா? குறுகிய காலத்திற்குள் மாற்ற இயலாது. எஸ், மாத்தலாம். ஆனா குறுகிய காலத்துக்குள்ள மாற்ற இயலாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு போகத்துக்கு ஒரு ஒரு ஏக்கர்ல அல்லது ஒரு 5 ஏக்கர்ல நம்ம பயிர் செய்யறோம்னு சொன்னா அந்த டைம்ல நம்ம இப்ப உடனடி தீர்மானங்கள் மூலமாக அவடத்த அந்த நிலத்தை நம்ம மாற்ற இயலாது ஏன்னா. ஆனா அங்க அந்த அந்த நிலத்துக்கு இடக்கூடிய பசலைகள் உழைப்பு தேவை இதெல்லாம் நம்ம மாத்தலாம். ஆனா அந்த நிலத்தை நம்ம அந்த போகத்துக்கு குயிக்காக மாற்ற இயலாது. ஆனா அடுத்த போகத்துக்கு என்ன செய்யலாம்? அந்த நிலத்தை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாமா இல்லையா? எஸ். உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. உதாரணம் கட்டடங்கள் குமா பொறிகள். உதாரணம் எழுதிக்கொள்ளுங்க. கட்டடங்கள் குமா பொறிகள். கட்டடங்கள் குமா பொறிகள். ரைட்.